ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்குக்கு போர்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் என்னோடய நம்பரை வந்து மொபைல் போர்ட்டபிலிட்டி மூலமாக வந்து பிஎஸ்என்எலுக்கு போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, மொபைல் போர்ட்டபிலிட்டி கோடோட நான் பக்கத்தில் இருக்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு போனேன். ஸோ அங்கே பிளான் கேட்கும்போது வந்து 249 பிளான் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இப்போது 3 டேஸில் போர்ட்டபிள் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நான் வந்து பே பண்ணிவிட்டு நான் சிம்மை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி எனக்கு 3 to 4 டேஸ் சொன்னாங்க. ஆனால் எனக்கு 3 டேஸ்லேயே வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் சிம் போட்டேன். பிஎஸ்என்எல் டவர் எனக்கு நல்லாவே கிடச்சிது. காலும் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. டவர் வந்து 2G 3G வந்து எனக்கு மாறி மாறி கிடச்சிட்டே இருந்தது. ஸோ நான் நெட் யூஸ் பண்ணும்போது 3Gலேருந்து அதுவே வந்துட்டு எட்ஜுக்கு மாறிட்டே இருந்தது. இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. 3Gயில் கனெக்ட் ஆனால் கூட எனக்கு வந்து 3 MBPSக்கு மேலே கிடைக்கவே கிடையாது. அதே மாதிரி எட்ஜில் வந்து சுத்தமாக உங்களுக்கு வெப்பேஜ் கூட பார்க்கவே முடியல. ஒரு ப்ரௌசர் கூட ஓப்பன் பண்ணி ஒரு சர்ச் பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. பிஎஸ்என்எல் எப்பயுமே வந்து வில்லேஜ் சைட்ஸில் வந்து டவர் வந்து நல்லா இருக்கும். ஆனால் நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் வில்லேஜ் சைடில் வந்து எனக்கு சுத்தமாக டவரே கிடைக்கல. அதுதான் உண்மை. டவர் கிடைச்சாலுமே வந்து உங்களுக்கு வந்து விட்டு விட்டு தான் கிடைக்குது. ஃபுல் டவர் எங்கேயுமே கிடைக்கல. அதே மாதிரி 3Gயே ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. மோஸ்ட்லி வந்து எட்ஜ் தான் கிடைக்குது. ஸோ 2G டவர் தான் வந்து பிஎஸ்என்எல் வந்து கிடைச்சாலும் கிடைக்குது. உங்களுக்கு 3Gயே வந்து சுத்தமாக கிடைக்கல. 4G டவர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் 15லேருந்து ஒரு சில இடத்துல. ஆனால் இன்னும் எல்லா இடத்துலையும் லான்ச் பண்ணலை. இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்பீட் டெஸ்ட் வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து பண்ணி காட்டுறேன். நான் போட்டிருக்க 249 பிளானில் என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 45 டேஸ் வந்து வேலிடிட்டி, பெர் டே வந்து 2 GB டேட்டா வந்து ஃப்ரீ, வாய்ஸ் வந்து அன்லிமிட்டெட் கால் தான். பிஎஸ்என்எல் சிம் வந்து 5G ரெடி சிம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இன்னும் 4Gயே வந்து சரியாக லான்ச் பண்ணல. 3G ஸ்பீடாவது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது 3G ஸ்பீடும் அந்தளவுக்கு பெட்டராகவே இல்லை. இன்டர்நெட் டெய்லி ட்ராவல் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த சிம் வந்து பிஎஸ்என்எல் வந்து சுத்தமாக செட்டே ஆகாது. இப்போ நீங்கள் கால் மட்டும்தான் பேசிக்கிறீங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு போகலாம். ஸோ மெயின் சிம் பிஎஸ்என்எலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறத விட நீங்கள் வந்து 2 சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, 3 சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து மாறலாம். ஏன்னா ரீசார்ஜ் பிளான்ஸ் மற்றதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இதில் வந்து மினிமம் பிளான்ஸ் வந்து 130 சம்திங்லேருந்தே கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் அண்ட் நம்பர் அலைவாக வச்சுக்க வந்து நீங்கள் பிஎஸ்என்எல் மாறுறதா இருந்தால் நீங்கள் மாறலாம். மற்றபடி இப்போ உங்களை மெயின் நம்பர் பிஎஸ்என்எலுக்கு ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எந்த காலும் பண்ண முடியாது. எல்லா காலும் ரிசீவ் ஆகுமான்னு சொல்ல முடியாது ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல டவர் நல்லா இருக்குன்னா நீங்கள் மாறிக்கலாம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி பிஎஸ்என்எல்லில் வந்து இப்போ வரைக்கும் இசிம் சர்வீஸ் கிடையாது. ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன்லலாம் இசிம் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வர மொபைல் எல்லாமே ஐஃபோன்லேருந்து சாம்சங் கேலக்ஸி டிவைசஸ் எல்லாமே வந்து இசிம் கேப்பபிலிட்டியோடு வருது. ஸோ இசிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். பட் பிஎஸ்என்எல் இசிம் கிடையாது. ஸோ நீங்கள் இசிம் யூஸ் பண்ணுற மாதிரி மொபைல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எலுக்கு மாறினீங்கன்னா நீங்கள் வந்து கார்டு போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அந்த இசிம் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட் வாட்சில் எல்டி ஃபங்க்ஷனோடு வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஆப்பிள் வாட்ச் ஆர் சாம்சங் கேலக்ஸி வாட்சஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ண முடியாது. பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பிஎஸ்என்எல் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா டவர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எஸ்எம்எஸ்ஸு அண்ட் வாய்ஸ் ஒன்லி பேக் வந்து கிடைக்குது. அது இன்னும் சீப்பாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிஎஸ்என்எல் வந்து செட் ஆகும். ஸ்பீட் டெஸ்ட் ரிசல்ட்டு பாருங்கள். 2.80 தான் வந்து உங்களுக்கு டவுன்லோடு ஸ்பீடு அண்ட் 1.67 தான் அப்லோட் ஸ்பீடு. ஸோ இந்த ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ரௌஸ் பண்ணதுக்கே இது வந்து சுத்தமாகவே பத்தாது. இதுதான் பிஎஸ்என்எலோட 3G இன்டர்நெட் ஸ்பீடு. ஸோ இப்போ 2Gயில் எப்படி இருக்கும்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த பிஎஸ்என்எல் சிம் வந்து யாருக்கு வந்து சூட்டபிள் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டன் ஃபோன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் கால் மட்டும் போதும். இல்லை எனக்கு வந்து நம்பருக்கு எஸ்எம்எஸ் இந்த மாதிரி வர மாதிரி வேலிடிட்டி, இன்கமிங் கால் வர்றது மாதிரியும் வேலிடிட்டி வந்து ஃபுல்லாக இருக்கணும். நம்பர் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்க மட்டும் பிஎஸ்என்எல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மற்ற யாரும் பிஎஸ்என்எலுக்கு வந்து இப்போதைக்கு மாற வேணாம் தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா இன்னும் அவங்க வந்து 4Gயை வந்து ஃபுல்ஃபில்லாக கொண்டு வரல. 4G ஃபுல்ஃபில்லாக அவங்க கொண்டு வந்த பிறகு 4G நெட்ஒர்க்கோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் இப்போதைக்கு நீங்கள் வந்து பிஎஸ்என்எலுக்கு யாரும் போர்ட் பண்ணிடாதீங்க. அதுவும் மெயின் நம்பர் நீங்கள் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெயின் நம்பரை வந்துட்டு பிஎஸ்என்எலுக்கு வந்து மாற்றிடாதீங்க. இந்த வீடியோ பிஎஸ்என்எலுக்கு மாறலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை.